எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அன்பு. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில தேடுற ஒரு மகத்தான சக்தி இல்லையா? இந்த அன்பை பத்தின ஒரு ஆழமான பார்வைய காஞ்சி மகா பெரியவாவோட போதனைகள் அடங்கிய தெய்வத்தின் குரல் தொகுப்பிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் அன்பு சில சமயம் திடீர்னு காணாம போயிடுது? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் தோணியிருக்கும். இந்த ஒரு கேள்வியை வச்சுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட ஆழத்துக்கே போக போறோம். சரி, இந்த ஆழமான ஞானம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அது மகா ஞானியான காஞ்சி மகா பெரியவார்கிட்ட இருந்துதான். அவரோட போதனைகள் சிந்தனைகள் எல்லாத்தையும் தொகுத்து தெய்வத்தின் குரல் அப்படின்னு 7 புத்தகங்களா வெளியிட்டிருக்காங்க. அதுல இருந்துதான் சில வைரக்கற்களை நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம ரோஜ் வாழ்க்கையில பாக்குற அன்ப மகா பெரியவா ரொம்ப அழகா 3 வகையா பிரிக்கிறாரு. அது என்னென்ன வகை, அதோட குணம் என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்ப பாருங்க, இங்க 3 வகையான அன்பு இருக்கு. ஒன்னு ஆதாயத்துக்காக வர்றது, 2வது பழக்கத்தால வர்றது, 3வது ஒருத்தரோட நல்ல குணத்துக்காக வர்றது. வாங்க, இது ஒவ்வொன்றும் என்னன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். முதல்ல ஆதாயத்துக்காக வர்ற அன்பு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குதுங்கிறதுக்காக அவங்க மேல அன்பு காட்டுறது. நம்ம பாஸ் நமக்கு சம்பளம் தர்றாரு, அதனால அவர் மேல ஒரு மரியாதை, அன்பு இல்லையா? ஒரு பணக்காரர்கிட்ட பழகுனா பிசினஸுக்கு நல்லதுன்னு நினைக்கிறது. இது எல்லாமே இந்த வகைதான். இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க. 2வது பழக்கத்தால வர்ற அன்பு. இது நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணு. நம்ம நண்பர்கள், சொந்தக்காரங்க இவங்க கூட வருஷக்கணக்கா பழகி பேசி ஒரு பாசம் உருவாகும் இல்லையா? அதுதான் இது. சொல்லப்போனா இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. 3வது வகை நற்பண்புகளுக்காக வர்ற அன்பு. சில மகான்கள், பெரிய தலைவர்கள், ரொம்ப நேர்மையான மனுஷங்களை பார்த்தா நமக்கே ஒரு மரியாதை வரும், அவங்கள பிடிக்கும். அவங்களோட நல்ல குணத்துக்காக, அவங்களோட செயல்களுக்காக நம்ம மனசுல ஒரு அன்பு உருவாகும். அதுதான் இந்த வகை. சரி, இந்த 3 வகை அன்பையும் பார்த்துட்டோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த அன்பெல்லாம் நிரந்தரமானதா? இதுதான் உண்மையான அன்பா? யோசிச்சு பார்த்தா இந்த 3 விதமான அன்புக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையா வச்சுதான் வருது. ஒரு கண்டிஷன் இருக்கு. மகாபெரியவா ரொம்ப அழகா சொல்றாரு, காரணம் மறைந்தால் அன்பும் மறைந்துவிடும். எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? எந்த காரணத்துக்காக அன்பு வந்துச்சோ அந்த காரணம் இல்லாம போயிடுச்சுன்னா அன்பும் காணாம போயிடும். அதாவது வேலை போயிடுச்சுன்னா முதலாளி மேல இருந்த அன்பு போயிடும். நண்பர்கள் தூரமா போயிட்டா அந்த பழக்கத்துல வந்த பாசம் குறைஞ்சிடும். நாம மதிச்ச ஒருத்தர் மேல இருந்த நல்ல அபிப்பிராயம் மாறிடுச்சுன்னா அந்த அன்புக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் இந்த அன்பு நிஜமான அன்பு இல்ல, இது நிரந்தரமும் இல்லைன்னு சொல்றோம். அப்போ உண்மையான அன்புனா என்ன? இந்த மாதிரி காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மேலான அன்பு இருக்கா? வாங்க, அதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் நிபந்தனையற்ற அன்பு. அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாம, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம, எதையும் எதிர்பார்க்காம வர்ற அன்பு, தூய்மையான அன்பு. இந்த மாதிரி ஒரு அன்புக்கு மிகச்சிறந்த உதாரணம் எது தெரியுமா? இறைவன் நம்ம மேல காட்டுற அன்புதான். நம்மகிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், நாம தப்பு பண்ணலாம், ஆனா அதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்மள நேசிக்கிற அன்பு அது. சரி, கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த மாதிரி நிபந்தனையே இல்லாத அன்பை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? எது சும்மா ஏட்டு சுரக்கா மாதிரி தானா? இல்ல நிஜமாவே நம்மளாலையும் அப்படி அன்பு செலுத்த முடியுமா? முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. வாங்க பார்க்கலாம். மகா பெரியவாவோட போதனைகள் இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் கைடு கொடுக்குது. முதல்ல ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. 2வது அவங்க மேல காரணமே இல்லாம அன்பு செலுத்த பழகுங்க. 3வது அந்த அன்பு அப்படியே எல்லா உயிர்கள் மேலையும் காட்டுங்க. முதல் படி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை, ஒரு குருவை மனசுல நினைச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம, எந்த காரணமும் இல்லாம அவங்கள முழுசா நேசிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சி தான் அந்த நிபந்தனையற்ற அன்போட முதல் சுவையை நமக்கு காட்டும். அப்படி அந்த அன்போட ஆனந்தத்தை நீங்க ஒரு தடவை உணர்ந்துட்டீங்கன்னா போதும், அதுவே உங்களை மாத்திடும். மெதுவா அந்த அன்பு உங்ககிட்ட இருந்து வெளியே பரவ ஆரம்பிக்கும். முதல்ல மனிதர்கள், அப்புறம் எல்லா உயிரினங்கள் மேலையும் அந்த அன்பு தானா விரியும். இப்போ இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. உங்க வாழ்க்கையில காரணமே இல்லாம அன்பு செலுத்த நீங்க யாரை முதல்ல தேர்ந்தெடுக்க போறீங்க? எங்க இருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம்.
எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிர மற்றும் வங்காள மகான்கள், ஆதி சங்கரரின் கதைன்னு பல விஷயங்களை பத்தி தினமும் வீடியோக்கள் வரும். அதுவும் பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் கொண்டு சேருங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளியை எல்லோரும் சேர்ந்து பிரகாசிக்க செய்வோம்.